நகைச்சுவை நடிகர் மதன் பாபு அவர்களோட கட்டிலுக்கு அடியில இருந்த பெட்டிய திறந்து பார்த்து, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருந்திருக்காங்க அப்படின்னும், அத பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மதன் பாபு அவர்களோட இறப்புக்கு பிறகு தொடர்ந்து அவங்க வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவரோட இறப்புக்கு பின் இப்ப அந்த வீட்ட வந்து சுத்தப்படுத்துற வேலையில ஃபேமிலி மெம்பர்ஸ் இறங்கியிருக்காங்க. அவரோட ரூம்ல ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்கா? அத பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு செக் பண்ணும்போது, அவரோட கட்டிலுக்கு அடியில ஒரு பெட்டி ஒண்ணு இருந்திருக்கு. இந்த பெட்டி இப்ப இல்ல. ரொம்ப மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டி கட்டிலுக்கு அடியில தான் இருந்திருக்கு. அதுல என்னதான் முக்கியமான பொருள் வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த பெட்டிய எடுத்து திறந்து பார்த்துருக்காங்க. பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அதுல அவ்வளோ வேல்யூவான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க. "என்னப்பா சொல்ற? தங்கமா? வெள்ளியா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. மதன் பாபு சாரோட மெமரீஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே அந்த ஒரு பெட்டியில இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவரு முதல்ல சினிமால முதல் காட்சி நடிச்சிருப்பார் இல்லையா? அந்த காட்சியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெட்டியில இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய அவார்ட்ஸ் இருந்திருக்கு. அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப பிடித்தமான வாட்ச் இருந்திருக்கு. இந்த மாரி அவரோட மெமரீஸ மட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு பெட்டியில இருந்திருக்கு. மதன் பாபு சாருக்கு சமீப காலத்துல ரொம்ப முடியாம போயிருக்கு இல்லையா? அந்த ஒரு டைம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிக்கடி எந்திரிச்சு போய் நம்மளால பார்க்க முடியாது. அதனால அது எல்லாமே நம்ம பக்கத்துல இருந்தா ஈஸியா பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி, அவருக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பெட்டியில வச்சு, அந்த பெட்டிய எப்போதும் கட்டிலுக்கு அடியிலே வச்சுருவாராமா. அண்ட் அவருக்கு தோணும்போது எடுத்து குடும்ப ஃபோட்டோவ பார்க்குறது, அவரோட சினிமா வாழ்க்கைய நினைச்சு பார்க்குறது, மற்ற பொருட்கள பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்த அவரு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதனால தான் அந்த பெட்டி அப்படிங்கிறது அவரோட கட்டிலுக்கு அடியிலேயே இருந்திருக்கு. இப்ப அவர் இறந்ததுக்கப்புறம் வீட்ட சுத்தம் பண்ணும்போது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த பொருள் கிடைச்சிருக்கு. உடனடியாக அதில இருந்த முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே பீரோல வச்சு, அவரோட நினைவா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்திருக்காங்களாமா. இந்த செய்தி தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மகாநதி சீரியல்ல சீரியல் ஆக்டர் கோமதி பிரியா அவர்கள் தான் இதுக்கப்புறம் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான தகவல் வெளியாகி, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்பா லட்சுமி பிரியா என்ன ஆனாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு. அதாவது லட்சுமி பிரியா அவர்கள் தமிழ் மகாநதியில ஹீரோயினா தான் இதுக்கப்புறம் நடிப்பாங்க. கோமதி பிரியா அவர்கள் மலையாள மகாநதியில பார்த்தீங்கன்னா, அங்க ஹீரோயினா நடிக்க போறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல சூப்பர் டூப்பரா போய்க்கிட்டு இருக்க மகாநதி சீரியல்ல, மலையாளத்தில பார்த்தீங்கன்னா, மகாநதி அப்படிங்கிற பேர்ல எடுக்க போறாங்க. அண்ட் அந்த ஒரு சீரியலுக்கு கோமதி பிரியா அவர்கள் தான் முக்கியமான ஹீரோயினா புக் ஆகியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளிவந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கோமதி பிரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில சூப்பர் ஹிட் சீரியலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய சிறகடிக்க ஆசையில மெயின் ரோல் பண்றாங்க. அதே சீரியலோட மலையாள வெர்ஷன்லயும் அவங்க மெயின் ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்ப அந்த டிவில இன்னொரு சூப்பரா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய சீரியலையும் மலையாளத்தில அவங்க லீட் ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது, அவங்க காட்டுல மழை தான்ப்பா அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கோமதி பிரியா மகாநதியில நடிக்க போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.